கைது செய்து மட்டும்தான் ஒருவரை விசாரணை செய்ய முடியுமா? 90 நாட்களா ஒரு மாநிலத்தோட முதல்வரை சிறையில் அடைச்சு விசாரணை மட்டுமே மேற்கொள்வது சரியா? இப்படியான கேள்விகளை முன் வச்சுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த இடைக்கால ஜாமீன் கிடைத்தது எப்படி அப்படிங்கிறதா விரிவா நாம இப்போ பார்க்க போறோம். டெல்லியில மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்குவதில் ரூபாய் 2,800 கோடி ஊழல் நடந்ததா அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. கடந்த ஆண்டு நவம்பர் தொடங்கி இந்த ஆண்டு மார்ச் வரை கிட்டத்தட்ட 9 முறை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. ஆனா அவர் ஆஜராகல. இந்த நிலையில தான் மார்ச் 21ஆம் தேதி அவர் அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டாரு. அதன் பின் தான் அவர் தீகார் சிறையிலையுமே அடைக்கப்பட்டாரு. இந்த நிலையில அவரை கைது செய்தது தவறு, எனவே அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்திருந்தாரு. அதில் தான் தீபங்கர் தத்தா மற்றும் சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு இன்னைக்கு தீர்ப்பையுமே வழங்கியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயத்தையுமே அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். பண மோசடி சட்டத்தின்படி கெஜ்ரிவாலை கைது செய்ததில் நாங்கள் தலையிடலை. ஆனால் அவர் கைது செய்வதற்கான அவசியம் என்ன, கட்டாயம் என்ன அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 90 நாட்களாக ஒரு மாநிலத்தோட முதல்வரை சிறையில் அடைச்சு விசாரணை மட்டுமே மேற்கொள்வது சரியா? இப்படியான கேள்விகளையுமே அவங்க முன் வச்சிருந்தாங்க. பிணையில ஒருவர் வெளியில வருவதற்கும் அவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்கும் எந்த தொடர்புமே இல்லை. அவரை வெளியில அனுப்புனா விசாரணை மேற்கொள்ள முடியாதுன்னு அமலாக்கத்துறை சொல்வதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவைப்பட்டா அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலிடம் விசாரணை மேற்கொள்ளலாம். எனவே வெறும் விசாரணைக்காக மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டவரை சிறையில வைப்பது அப்படிங்கிறத எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வெளிப்படையான தங்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க நீதிபதிகள். குறிப்பா கெஜ்ரிவால் ஒரு மாநிலத்தின் முதல்வரா மக்களால தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவர். எனவே அவருக்கென சில உரிமைகள் இருக்கு. அப்படிப்பட்டவரை 90 நாட்களுக்கும் மேல சிறையில வச்சு விசாரணை மட்டுமே மேற்கொள்வது சரியா அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க மீண்டும் மீண்டும் முன் வச்சிருக்காங்க. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீனும் வழங்குறோம் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இதற்கிடையே சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை சட்டப்பிரிவு 19 படி தன்னோட கைது தவறு அப்படிங்கிற விஷயத்தை அவர் மனுவாக தாக்கல் செஞ்சிருந்தாரு. அது குறித்த விசாரணையும், மேலும் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கிடைத்த அந்த பணத்தை தேர்தலுக்கு ஆம் ஆத்மி பயன்படுத்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அமலாக்கத்துறை வச்சிருந்தாங்க. எனவே இந்த 2 குறித்துமே விரிவான அமர்வு விசாரணை மேற்கொள்ளும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூறியிருக்காங்க. இதற்கு முன்னதாகவும் கெஜ்ரிவாலுக்கு இந்த வழக்கில் ஜாமீன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. குறிப்பாக மே 10ஆம் தேதி மக்களவை தேர்தலில் அவர் பரப்புரை மேற்கொள்வதற்காக மட்டுமே அவருக்கு ஜாமீன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அது ஜூன் 2ஆம் தேதியோட முடிஞ்சுது. அதன் பிறகு ஜூன் 20ஆம் தேதி கெஜ்ரிவாலுக்கு எதிராக எந்த ஆதாரத்தையுமே சரியாக அமலாக்கத்துறை சமர்ப்பிக்கலை, வழங்கலை அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சு டெல்லி நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்குச்சு. ஆனால் வெறும் 3 நாட்கள்லேயே டெல்லி உயர்நீதிமன்றம் இதுக்கு தடை விதிச்சு அதை நிறுத்தியும் வச்சிருந்தாங்க. அதே நாளில் மதுபான ஊழல் வழக்கு தொடர்பாக சிபிஐ கெஜ்ரிவால் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. இந்த சிபிஐ வழக்கில் ஜாமீன் கோரியுமே கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. இப்படியா மொத்தமாக எல்லா வழக்குமே ஜூலை 17ஆம் தேதி விசாரிக்கப்படும் அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. நன்றி.